நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலீஜியம் பரிந்துரை. ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதி கோட்டேஸ்வர் சிங்கையும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைத்தது கொலீஜியம். தமிழகம் உட்பட 7 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க மத்திய அரசுக்கு கொலீஜியம் பரிந்துரை. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைத்தது கொலீஜியம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வந்த 21 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். நிர்வாக காரணங்களுக்காக பணியிட மாற்றம் செய்து ஆட்சியர் மர்சி ரம்யா உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. பூந்தமல்லி தனிச்சிறையில் இருந்த 11 பேரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற செம்பியம் காவல்துறையினர். கலைஞர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடியதாக கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் ரிமாண்ட் செய்ய மறுத்து விடுவித்த திருச்சி மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றம். பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்திய CBCID அதிகாரிகள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 190 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல். மதுரையில் 14 வயது பள்ளி மாணவன் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு கடத்தப்பட்ட சம்பவம். 3 மணி நேரத்தில் சிறுவன் மீட்கப்பட்ட நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆம்னி காரின் CCTV காட்சிகள் வெளியீடு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு எதிராக பிடிவாரண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தொகுதி வாரியாக ஆய்வுக் கூட்டம். முதற்கட்டமாக வரும் 14ஆம் தேதி முதல் 5 தொகுதிகளின் வேட்பாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடக்கவுள்ளதாக அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் போதை மாத்திரைகளை வீட்டில் பதுக்கி விற்பனை செய்து வந்ததாக 3 பேர் கைது. சுமார் 800 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் சாத்தனூரில் கணவனோடு ஏற்பட்ட தகராறில் மற்றொரு நபருடன் சேர்ந்து கோடாரியால் வெட்டி கொன்ற 2வது மனைவி. ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கொன்று புதைத்ததாக காவல் நிலையத்தில் சரண். இன்று சுபமுகூர்த்தம் தினம் என்பதால் திருத்தணியில் அலைமோதிய மக்கள் கூட்டம். போக்குவரத்து நெரிசல் காரணமாக பேருந்துகள் தாமதமானதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு. ஆனந்த் அம்பானியின் திருமண விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல். ராகுல் காந்தி குடும்பத்தினர் பங்கேற்க வாய்ப்பில்லை எனவும் தகவல். அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தது சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமர்வு இன்று தீர்ப்பு வழங்குகிறது.
நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்தில் மூளையாக செயல்பட்ட நபர் கைது. ஜார்க்கண்டைச் சேர்ந்த ராகேஷ் ரஞ்சனை 10 நாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. தமிழ்நாட்டுக்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டதன் எதிரொலி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் மற்றும் அதிகாரிகள் இன்று அவசர ஆலோசனை. மகாராஷ்டிராவில் இன்று மேலவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறுகிறது. குதிரை பேரம் நடைபெற வாய்ப்புள்ளதால் எம்எல்ஏக்களை நட்சத்திர விடுதிகளில் தங்க வைத்துள்ள அரசியல் கட்சிகள். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உடல் சீராக உள்ளது. மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக மருத்துவர்கள் தகவல். உத்தரப்பிரதேச அரசு பள்ளியில் பணி நேரத்தில் கேண்டி கிரஷ் கேம் விளையாடிய ஆசிரியர் சஸ்பெண்ட். சம்பல் மாவட்ட ஆட்சியரின் திடீர் ஆய்வின் போது சிக்கியதால் நடவடிக்கை. குஜராத்தில் தனியார் நிறுவனத்தில் 10 காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட நேர்காணலுக்கு குவிந்த இளைஞர்கள். நூற்றுக்கணக்கானோர் முண்டியடித்ததில் இரும்பு தடுப்பு உடைந்து விழுந்தது. விராட் கோலி பாகிஸ்தானுக்கு வந்தால் இந்தியாவில் கிடைக்கும் வரவேற்பை மறந்து விடுவார். பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷாஹித் அப்ரடி புகழாரம். தொடர் தோல்வியின் எதிரொலியாக இலங்கை T20 அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து வனிந்து ஹசரங்கா விலகல். அணியில் ஒரு வீரராக நீடிக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் தகவல். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் களை கட்டிய நாற்று நடவு திருவிழா. ஏராளமானோர் கலந்து கொண்டு நாற்று நட்டு சிறப்பு வழிபாடு. நவகிரகங்களில் ஒன்றான வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆலங்குடி குரு பகவான் கோவிலில் கும்பாபிஷேக விழா. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று மனமுருகி வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நாகாலாந்து ஆளுநர் இளங்கணேசன் சுவாமி தரிசனம். பல்வேறு பூஜைகளில் குடும்பத்துடன் பங்கேற்று வழிபாடு.